31ஆம் தேதி மே மாதம் 2008ஆம் ஆண்டு வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, லைட்னிங் போல்ட்ன்னு சொல்லக்கூடியதான ஜமைக்கன் ஸ்பிரிண்டரான உசேன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட 100 மீட்டர் ஸ்பிரிண்ட்ல பிரேக் பண்றாரு. இவர பத்தி இன்னும் அதிகமா சொல்லணும் அப்படின்னா, ஒலிம்பிக்ல 100 மீட்டர், 200 மீட்டர் ஸ்பிரிண்ட்ல 3 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவ் டைட்டில் வின்னரா இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் தன்னுடைய வெற்றிக்கு பிறகாக இப்படியாக சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் அச்சீவ் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான். இவர் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரணும் அப்படின்னா, நம்மை நாமே பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம மேல நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். நம்முடைய வழிகள்ல அவரை நம்ம அக்னாலேஜ் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு உயர்வு இருக்குதுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் 6ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரணும் அப்படின்னா, இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் யூ டேக் ப்ளீஸ் அக்னாலேஜ் காட்.